அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட்டோட மேன்ஷனுக்கு வராங்க. அங்கே மெஜிஸ்ட்ரேட்டும் அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்த பார்த்ததுமே பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அவன் உடனே அவளை தள்ளி விடுறான். மறுபடியும் அவள் ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கே இப்படி பயந்தா எப்படி எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்ண நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்குறான். அது வேற இது வேற, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறா. அவளுக்கு நிறைய க்ளூலாம் கிடைக்குது. அங்கே ஏதோ பிளட் சாம்பிள்லாம் இருக்குது. நிறைய க்ளூ கிடைக்கவும் எப்படி இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணி காட்டுறா. மெஜிஸ்ட்ரேட் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எவிடன்ஸை எடுத்துகிட்டு எங்கேயாவது சேஃபான பிளேஸில் வைக்கலான்னு போயிருப்பாரு. இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட வேற யாரோ இவர் மாட்டிக்குவாரோன்னு பயந்து இவரை கொலை பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் புக்கை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அவ சொல்கிறா. ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணவன் இங்கேருந்து வெளியே தப்பிச்சு போயிருக்க முடியாது, அவனுக்கு கையில் வேற அடிபட்டிருக்கும், பிளட் லீக் ஆகிருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மேன்ஷனில் இருக்க எல்லாரையும் நிற்க வச்சு யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஒருத்தவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி கையில் அடிபட்டுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவங்க உடனே பயந்து போய் நான் சமைக்கும் போது தான் கையில் அப்படி அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தன் அவங்கள கையை காட்டி நீ தான் இதெல்லாம் பண்ணியா, உன்னால தான் நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமான்னு அவங்கள திட்டுறான். ஹீரோயின் அவன் கையிலையும் அடிபட்டிருக்கிறத கவனிச்சுட்டு இவன் தான் திருடன் அவங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க போறா. அவன் உடனே பாய்சன் பவுடர் அவன் மேலே தூவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஹீரோ உடனே ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் உடனே அவனை தப்பிக்க விடாமல் அவனை பிடிச்சி அவன் கிட்ட இருந்து அந்த அக்கௌண்ட் புக்கை வாங்கிடுறான். ஹீரோயினை திட்டுறான். நீ என்ன லூஸா, எதுக்கு இப்படி முன்னாடி போற, உனக்கு ஏதாவதுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். உனக்கு இன்னும் புரியலையா, உன்னை காப்பாற்ற தான் நான் முன்னாடி போனேன், உன் உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறா. இந்த கேமில் ஹீரோ இறந்துட்டானா அவளால் அவளோட வேர்ல்டுக்கு போக முடியாதுல்ல, அதை மீன் பண்ணி அவள் சொல்கிறா. ஹீரோக்கு அவள் சொன்னதை கேட்டு எமோஷனல் ஆகிடுது. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃபேஸில் அந்த பவுடர் ஒட்டிருக்கு. ஹீரோ அதை க்ளீன் பண்ணி விடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இவ உடனே நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பேரை சொல்லி அவனுக்கும் மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல, இந்த பணத்தை எதுக்கு மெஜிஸ்ட்ரேட் திருடி அவன்கிட்ட கொடுக்குறாருன்னு இன்னும் புரியலை, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் அவளோட ரூமில் உட்காந்து இந்த கதையில் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சிஸ்டம் அங்கே நீ இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்துட்டுருக்க, இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணு, இப்போ இந்த கதையில் ஒரு பியூர் ஹார்ட் ஒன்று ஃபார்ம் ஆக போகுது, அந்த ஹார்ட்டுக்கு ஹீலிங் பவர் இருக்குது, அந்த ஹார்ட்டை திருடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. இவ யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த ஹார்ட்டு நம்மளோட தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கிட்ட உனக்கும் எனக்கும் உன்னோட மேன்ஷனில் மேரேஜ் ஆச்சு, நீ விருப்பப்பட்டா உன்னை நான் அப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே உடனே அது உன்னோட பிளான்னு எனக்கு தெரியும், நான் எதுவும் நினச்சிக்கல, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிறா. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். அப்போ ஹீரோயின் உடனே என்னோட பிரதர் 2 பேர் இருந்தாங்களே அவங்க எங்கே அப்படிங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோயினோட பிரதரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. யாரோ இவங்க கிட்ட திருடங்களை கண்டுபிடிச்சி ஹீரோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோயினை தான் ஹீரோ கொண்டுட்டான்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே அவங்க மேலே கை வைக்கிறா. இவங்க திரும்பி பார்த்துட்டு அவளை பேய்னு நினச்சி பயந்து ஓடுறாங்க. இவ உடனே அவங்கள பிடிச்சி வச்சு இனிமேல் இப்படிலாம் தப்பு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறா. என்ன கேட்குறான்னு அவங்களுக்கு புரியல. அவங்க உடனே நாங்கள் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டோம், உனக்கு வேணும்னா நீ அவனை பிடிச்சிட்டு போ அப்படின்னு ஒரு பிரதர் சொல்கிறான். பயத்தில் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அவள் உடனே நான் சாகவே இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அவங்க 2 பேரும் அவளை தொட்டு பார்த்துட்டு ஆமாம் இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே சாஞ்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறான். இவங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. யாருமே அவங்களுக்கு வேலை தரல. அடுத்த சீனில் அந்த டாக்டர் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. அவன் பேர் நிங். இவன் வில்லனோட ஆள் தான் போல. அவன்கிட்ட அவனோட அசிஸ்டண்ட் பியூர் ஹார்ட் ஒன்று உருவாக்கியிருக்கான், அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் கையிலையாவது ஹாஃப் மூன் பர்த் மார்க் இருந்தால் அதை பிடிச்சிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறா. இவன் உடனே யோசிச்சு பார்க்குறான். இவன் அன்னைக்கு ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விட்டான்ல, அப்போ அவளோட கையில் அந்த மார்க்கை பார்த்துருப்பான் போல. எனக்கு அந்த பர்சனை தெரியும், இந்த கேஸை என்கிட்ட விட்டுரு, நான் அதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அவளோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுவா போல, அதை நினச்சி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ எதுக்கு அழுகிற அப்படிங்கிறான். நான் என்னோடய பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன், அதான் அழுகிறேன் அப்படிங்கிறா. என்னோட ஆட்கள் அனுப்பி அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், நீ அழுகாத அப்படிங்கிறான். அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, உன்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிறா. சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறா. ஹீரோ அங்கேருந்து எங்கேயோ போகிறான். அதுக்கப்புறம் அவன் லேட்டன் ஒன்று வாங்கிட்டு அவகிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறியோ இதை எழுதி அந்த ரிவரில் விடு, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறான். நான் என்ன குழந்தை அதெல்லாம் பண்ண அப்படிங்கிறா. நீ இதை பண்ணு, கண்டிப்பாக உன்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ணுவா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவள் லெட்டர் எழுதி அதை அந்த லேட்டனில் வச்சு அதை ரிவரில் அனுப்புகிறா. அந்த லெட்டரில் அவளோட பேர் லில்லின்னு இருக்கு. எனது லில்லியா அப்படிங்கிறான். ஆமாம் அதுதான் என்னோட ஒரிஜினல் பேர் அப்படிங்கிறா. அந்த பேரை கேட்டதுமே அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அவனோட கண்ணத்தை கிள்றா. அதுக்கப்புறம் இவ சிரிச்சிட்டு இருக்கா.
என்ன பண்ணுற, எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படிங்கிறான். நீ ஸ்மைல் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க, இனிமேல் அடிக்கடி அதிகமாக சிரி அப்படிங்கிறா. ஹீரோ அங்கே ரிவரில் இருக்க தண்ணி எடுத்து அவன் மேலே தெளிக்க வரான். அப்போ ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ கிஸ் பண்ண வரான். அதுக்குள்ளே அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறான். இவங்க 2 பேரும் ஷையாகி உடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் கிட்ட நீயும் என் கூட வரியா அப்படிங்கிறான். ஹீரோயின் தயக்கத்தோடையே நான் வரல அப்படிங்கிறா. நீ எப்போ வேணாலும் என்னோட மேன்ஷனுக்கு வரலாம், உனக்காக என்னோட மேன்ஷன் கதவு எப்பவுமே திறந்திருக்கும், நான் அங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். ஹீரோ வேகமாக அவங்க அம்மா இருக்க ரூம்குள்ளே போகிறான். இவன் உள்ளே போனதுமே கதவு லாக் ஆகிடுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வெளியே இருந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லவும் தான் இங்கே வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டல. உள்ளே இருக்க 4 பொண்ணுங்களில் யாரை நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதை நம்பி நாங்கள் கேஸெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமாக ஓடி வந்தேன் அப்படிங்கிறான். உனக்கு பிளட்டுனாலே அலர்ஜி தானே, நீ இந்த வேலையில் இருக்கனால தானே அடிக்கடி பிளட்டை பார்க்குற, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மேரேஜ் பண்ணிக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை வாழ அப்படிங்கிறாங்க. இவன் உடனே நான் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்கள் ஃபேஸ் எனக்கு காட்டுங்க, கதவை திறங்க அப்படின்னு சும்மா எமோஷ்னலாக பேசினா கதவை திறந்துருவாங்கன்னு நினச்சி அப்படி பேசுகிறான். கதவுல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அவனோட அம்மா அந்த ஹோல் கிட்ட வந்து நின்று, இப்போ என் ஃபேஸ் பார்த்துக்கோ, நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, என்னோட ஃபேஸை தான் பார்த்துட்டு இல்லை, அந்த 4 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே உள்ளே இருக்க பொண்ணுங்களும் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படி நாங்கள் மாற்றிக்கிறோம் எங்களை அப்படிங்கிறாங்க. இவன் உடனே ஹீரோயினை பற்றி சொல்கிறான். எப்போயும் என் கூடயே இருக்கணும், எனக்கு ஒன்றுன்னா அவள் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கணும் அப்படின்னு அவன் ஹீரோயினை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கான். அவங்க அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அந்த ரூம்குள்ளே வராங்க. ஹீரோ அவங்க இல்லைங்கிறத பார்த்துட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்க இப்படி இருந்தால் தான் ஹீரோக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்க லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ யாரையோ லவ் பண்ணுறான் போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கூடயே அவங்களுக்கு பாடி கார்டாக ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து உன்னால தான் அதெல்லாம் நடந்தது, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு அவனை திட்டிகிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் உடனே இதை விட இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிங்கோட வெளியே போயிருக்கா அப்படிங்கிறான். ஹீரோயினும் நிங்கும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவள் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ தான் கரெக்டான செகண்ட் லீட் தெரியுமா அப்படிங்கிறா. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, எதுக்கு கேர்ள்ஸோட பிரேஸ்லெட்டை போட்டிருக்க அப்படின்னு கேட்குறா. இது ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களோடது அப்படின்னு அவன் சொல்கிறான். யார், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் கேட்குறா. இல்லை, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு தான் என்ன ஞாபகம் கூட இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். நீங்க சின்ன பையனாக இருக்கும்போது அவனை நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க போல், அவனை நிறைய பேர் துரத்திட்டு வரப்ப இவ தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா, காப்பாற்றிருக்கா. அப்போயே அவனுக்கு அவளை பிடிச்சி போயிடுது. அப்போ ஹீரோயின் அவளோட பிரேஸ்லெட்டை விட்டுட்டு போயிருப்பா போல், அதை அவன் எடுத்து வச்சுருக்கான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அவள் அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அவளை எழுப்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ அவள் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுகிறா. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ அங்கே வந்து அவளோட பேரை சொல்லி கூப்பிட்றான். அவள் உடனே திரும்பி பார்த்துட்டு நீங்கள் விட நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கியே, அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்றா. நீ என் கூட என்னோட வில்லேஜுக்கு வந்துரு, நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆயிரு அப்படிங்கிறான். உனக்கும் ஹீரோக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறான். இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் எனக்கு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் ஹீரோயினோட கையை பிடிச்சிங்கிட்டு வா அப்படிங்கிறான். அப்போ ஹீரோ உடனே எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, நான் அவளோட ஹஸ்பண்ட், நான் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் உடனே அது ஃபேக் மேரேஜ் தானே, ஒரிஜினல் மேரேஜ் இல்லை அப்படிங்கிறான். 2 பேரும் அவளோட கையை பிடிச்சி மாற்றி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் உடனே அவங்க 2 பேர் கையையும் உதறி விட்டுட்டு நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறா. அடுத்த சீனில் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தெரியாமல் அவளோட பிளட் சாம்பிளை பொறுத்து எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கேருந்து கடத்திட்டு போகணுன்னு அவள் ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே வந்து ஹீரோயினை கடத்திட்டு போக ட்ரை பண்ணால அவளை தடுக்கிறான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நிங்கோட அசிஸ்டன்ட் தான். நான் தான் இதில் உன்னை தலையிடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறான். நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பாஸ் சொன்ன பர்த் மார்க் இருக்க பொண்ணு இவ தான் தெரிஞ்சும் எதுக்கு இவளை நீ பாஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் இருக்க, உனக்கு அவளை பிடிக்கும் தானே கூட்டிகிட்டு போகாமல் இருக்க, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டார், உன்னை காப்பாற்ற தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறா. இவ்வளோ நாள் நான் உன் கூட பழகிருக்க ஒரே காரணத்துக்காக உன்னை இப்போ நான் சும்மா விடுறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிறான் அவளை. அடுத்த சீனில் ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோவோட அம்மா முன்னாடி முட்டி போட்டுட்ருக்காங்க. நீ யாரை லவ் பண்ணுறேன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு தெரியும், அந்த பொண்ணுங்க எழுதின லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா உன்னோட அசிஸ்டண்ட்டை நீ லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ ஒத்துட்டாங்க. அவனோட அசிஸ்டண்ட்டோட அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் என்ன மாதிரி தான் இருக்குது, நான் தான் உங்கள் கூட இருக்கேன், நான் தான் உங்களை எப்போயும் காப்பாற்றுறேன், ஏதாவது ஒன்றுனா நான் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோ அப்படியே அவனை முறைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணை நான் நாளைக்கு மீட் மீட் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் எல்லாருக்கிட்டே வேலை கேட்டுட்ருக்கா. அப்போ ஏதோ ஒரு வாய்ஸ் வருது, உங்களுக்கு நான் வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன வேலை அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குறா. ஹீரோ அங்கே நிற்கிறான்.
நீயா என்ன வேலை எனக்கு தரப்போற அப்படிங்கிறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் உடனே ஹீரோக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோ உடனே வாயை மூடுறா அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காதா அப்படிங்கிறான். ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட், ஹீரோக்கு உங்களோட வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உங்களை என்னோட அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்கிறான். அதை கேட்டதுமே இவ்வளோ சேலரியா எனக்கு அப்படிங்கிறா. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறான். அந்த கான்ட்ராக்டில் ஹீரோ கூட எப்போ இருக்கணும், ஹீரோ சொல்கிறதெல்லாம் கேட்கணும், வேறு பாய் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா வேலை கால் எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறா. அவளோட பிரதர் உடனே ஹீரோ நல்லவன் தான், அவனை நம்ப, அந்த கான்ட்ராக்டெல்லாம் எதுக்கு படித்து பார்த்துக்கிட்டு சைன் பண்ணாதான் இவ்வளோ சேலரி வருது இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டில் அவளும் சைன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பல்லக்கில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளோட பிரதர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா எங்கள் வெட்டிங் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை அவனோட அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோயின் எதையுமே கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவா ஹீரோயினே நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே இவ ஹீரோக்கு ஏற்ற பேர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ அழகாகவும் இருக்க, நல்ல டேலண்டான ஆளாகவும் இருக்க, உன்னோட டேலண்ட்லாம் எனக்கு தெரியும், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவளை புகழ்கிறாங்க. வேலைக்காக அதெல்லாம் புகழ்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கண்டுக்காமே சாப்பிட்டுட்டு இருக்கா. உனக்கும் ஹீரோக்கும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே இவளுக்கு ஷாக் ஆகிடுது. சாப்பிட்டுட்டு இருந்தவ உடனே இரும்ப ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான். அசிஸ்டன்ட் வேலைன்னு தானே சொன்னேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறா. நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணலன்னா பெனால்ட்டியாக நிறைய அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு திட்டுறா. அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு, அதை பார்த்து பயந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதை ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட கசினும் பார்த்துறாங்க. எப்படியோ ஹாப்பியாக இருந்தால் போதும், இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோவோட கசினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 2 பேரும் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ இப்போ கோவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவை தள்ளி விட்டுட்டு எனக்கு சேலரி டபுள் மடங்காக தரணும், அப்போ தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஓகேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ அவளை கிஸ் பண்ண வரான்னு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறா. ஹீரோ அவகிட்ட வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட போகிறான். அவள் கிஸ் பண்ண வரான்னு தான் போய் நினைக்கிறா. ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து இதை தான் நீ இப்போ சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறான். இதுக்கா நீ என்ன இங்கே வர சொன்ன அப்படின்னு அவள் கேட்குறா. வேறு எதுக்கு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பற்றின டீட்டெயிலாம் கேட்குறா. ஒரு மசாஜ் சென்டர் பேரை சொல்லி அங்கே போகிற நிறைய பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயினோட கசினை ஒரு மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சு அவளை காப்பாற்ற ஹீரோயின் அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் எல்லாரும் போகிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே மயக்க மருந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அந்த இடத்துக்குள்ளே வந்ததுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் மயங்கிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் மூக்க மூடிக்கிறாங்க. ஹீரோவோட கசினை மரத்தில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கயிறை அவுக்குறாங்க. அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் அட்டாக் பண்ண ஒருத்தன் வரான். ஹீரோ அதை தடுத்துடுறான். நிங்கோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரா. நிங் உடனே தடுத்துடுறான். இதை நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு நிங் அவனோட அசிஸ்டண்ட்டை திட்டுறான். ஹீரோயினோட ஹார்ட் நம்ம பாஸ்க்கு தேவை, அவளை நீ பிடிச்சி கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவார்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறா. ஹீரோவோட கசனுக்கு இப்படி ஆனதுலேருந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம் வருது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால தான் இப்படி பிரச்சனை வருது, ஹீரோயினை நம்ம கூட வச்சுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி உன்னோட சம்பளத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன், இனிமேல் நீங்கள் வர வேணாம், உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் போகணும் அப்படின்னு அவள் கேட்குறா. என்னால் என் கூட இருக்கவங்களுக்கு எதுவும் ஆக வேணாம், நீ இங்கேருந்து போ அப்படிங்கிறான். என்னால் உன்னை விட்டு போக முடியாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ தயங்குறான். நம்மளால் ஏதாவது இவளுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறான். ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் ஹக் பண்ணிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அடுத்த சீனில் காணாமல் போன ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. ஹீரோயின் அந்த பொண்ணு கையில் இவளுக்கு இருக்க அதே டேட்டூ இருக்கிறத பார்க்குறா. அந்த பொண்ணோட ஹார்ட்டை எடுத்துருக்கிறதா அங்கே இருக்க டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோ அப்புறம் ஹீரோயினுக்குமே ஹீரோயினோட ஹார்ட்டுக்காக ஹீரோயினை தான் தேடுறாங்கன்னு புரியுது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மசாஜ் சென்டருக்கு போகிறாங்க. அந்த இடத்த சுற்றி ஹீரோவோட ஆட்கள் மாறு வேஷத்தில் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க 2 பேரையும் மயக்கம் போட வச்சு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவ கையில் தான் அந்த பர்த் மார்க் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அவளை கொலை பண்ண அந்த வில்ல அங்கே வரான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. இவங்களுக்கு தான் மயக்க மருந்து கொடுத்துருந்தோமே, எப்படி எந்திரிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் நாங்கள் உங்களை பிடிக்க போட்ட பிளான், உங்கள் ஆட்களுக்குள்ளேயே எங்கள் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 கேங்கும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த வில்லன் ஹீரோயினை எங்கேயோ தூக்கிட்டு போகிறான். உன்கிட்ட எதுக்கு அந்த பியூரான ஹார்ட் இருக்குது, உனக்கு எதுக்கு அந்த ஹீலிங் பவர், எனக்கு தான் அந்த ஹீலிங் பவர் தேவை, என்னோட ஹார்ட்டை தான் நான் ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறான். நீங்கள் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீயும் இவங்க ஆளு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறான், நீயும் நானும் சண்டை போடுறது முக்கியம் இல்லை, ஹீரோயினை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் அவனோட பாஸ்கிட்ட வந்து நான் தான் மெடிசன் படிச்சிருக்கேன்ல, உங்களை வேறு விதத்துலையும் க்யூர் பண்ணலாம், இவளோட ஹார்ட் உங்களுக்கு தேவையில்ல, அவளை விடுங்க அப்படிங்கிறான். இவ்வளோ நாள் ஹீரோயினை உனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை பாதுகாத்துட்டு இருந்த,
இனிமேல் உன்னால் அவளை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிங் கூட இவர் சண்டைக்கு போகிறாரு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நிங்கால் அந்த வில்லனை அடிக்கவே முடியல. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அப்போ ஹீரோவும் வந்து வில்லன் கூட சண்டை போடுறான். அப்போ ஹீரோவுக்கு அடிபட்டுருது. வில்லன் ஹீரோவை கொலை பண்ணிடுறான். ஹீரோயின் இதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த வில்லன் கூட அவள் சண்டைக்கு போகிறா. ஹீரோ இறக்கவும் இவளுக்கு பவர் அதிகமாகிடுது. ஸோ அவள் வில்லனை கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவள் ஹீரோவை பார்த்து அழுதுட்டுருக்கா. அப்போ அந்த சிஸ்டம் வந்து கங்க்ராச்சுலேஷன், கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்குது. இப்போ நீங்கள் உங்கள் வேர்ல்டுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா அந்த கதையை மறுபடியும் தொடரலாம் அப்படிங்குது. ஹீரோவை காப்பாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவள் கேட்குறா. உன்னோட ஹார்ட்டை ஹீரோவுக்கு கொடுத்தா அவன் பொழைச்சிக்குவான். ஆனால் உன்னால் இந்த ஸ்டோரியிலையும் இந்த வேர்ல்ட்லையும் இருக்க முடியாது இதுக்கு மேலே அப்படிங்குது. ஹீரோயின் பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ கிஸ் பண்ணுறா. அவளோட ஹார்ட் அவனுக்கு பிடிது. ஹீரோயின் அப்படியே மறைஞ்சு அவளோட வேர்ல்டுக்கு வந்துடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் தான் கண்ணை முழிக்கிறான். ஹிஸ்டாரிக் வேர்ல்டே இப்போ தான் நார்மலாக இருக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஹீரோயின் அவளோட வேர்ல்டுக்கு வந்துடுறா. இங்கே வந்து ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. இந்த சீரீஸ் இந்த சேட் நோட்டோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.